இன்னைக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய செலவே இல்லாத ஒரு அழகான ஹாபி சொல்ல போகிறேன். அதுதான் வால்புட்டி கிளே ஆர்ட் அப்படிங்கிறது. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம அதை கேன்வாஸ்லேயும் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்ம வீட்டு வால்லையே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி சில டிசைன்ஸ் பண்ணி தருவாங்க. அதை நம்மளே பண்ணலாம். அது ரொம்ப ஈஸி தான். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நான் சின்னதாக ஒரு பூ வரைஞ்சிருக்கேன். அதையும் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்மளோட ஹாபியை ஸ்டார்ட் பண்ணும்போது மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும். சண்டே அன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம கடையில் வாங்குகிற கேன்வாஸ் போர்டும் இது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு அட்டையில் மேலே கேன்வாஸ் கிளாத்தை ஒட்டியிருப்பாங்க. அது மேலே ப்ரைமர் அடிச்சிருப்பாங்க. ஆனால் ரேட்டு 80 ரூபாயிலேருந்து 60 ரூபாய் அது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் சின்ன சைஸே. அதுக்கு நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கனமான அட்டையை எடுத்து அது மேலே அந்த கேன்வாஸ் கிளாத்தை ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம வால்புட்டி ஆர்ட் தான் பண்ண போகிறோம். பெயிண்டிங் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் ப்ரைமர்லாம் அடிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒட்டி நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டா அப்பப்போ நம்ம எடுத்து பெயிண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோரில் வாங்குறதும் இப்படி தான் இருக்கும். நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது வால்புட்டி கிளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் கம்பிலாம் விற்கும்ல பெயிண்ட் கடை, அதிலே இருக்கும். 1 கிலோ 45 ரூபா கிட்டே இருக்கும். வாங்கிட்டு நம்ம வச்சுக்கலாம். தண்ணி படாமல் வச்சுருந்தா அது ஒன்றுமே வீணாகாது. இதுக்கு இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் வால்புட்டிக்கு 1 ஸ்பூன் க்ளூ கலந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஹாட்டான கிளைமேட் அப்போ பார்த்திங்கன்னா மே மந்த் அப்போலாம் இது சீக்கிரமே கட்டி ஆகிடும். ஆனால் இப்போ மழையெல்லாம் பெய்கிறதுனால பனியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை பார்த்து கலந்துக்கங்க. ஒருவேளை ரொம்ப தண்ணி கலந்து தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா ஃபேனில் வச்சிங்கன்னா நமக்கு தேவையான இடத்துக்கு அது வந்துடும். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ஈரமான துணியை போட்டு மூடி வச்சிடணும், காட்டன் கிளாத் மாதிரி. அப்படி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தோன்னா நல்ல அந்த ஈரத்தெல்லாம் உறிஞ்சி க்ளூ எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பெயிண்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேன்வாஸ் மேலே ப்ரைமருக்கு பதிலாக ஒரு பேஸ் கோட் மாதிரி அடிச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம செய்ய போகிற ஒர்க் அதில் நல்லா பிடிச்சிக்கும். இல்லாட்டி அந்த டைரெக்டாக கிளாத்தில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்காது, ஒரு ஃபினிஷிங்கும் இருக்காது. ஏன்னா அந்த கிளாத் வேறு கலரில் இருக்கும், நம்மளோட ஒர்க்கு வேறு கலரில் இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி அந்த வால்புட்டியையே பெயிண்ட் மாதிரி அடித்து ஒரு பேஸ் மாதிரி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி இதை ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோன்னா காஞ்சிரும் உடனேவே. இப்போ அதோட கலரும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நீட் லுக் இருக்கும். இது மேலே நம்மளோட ஒர்க்கை ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். ஏதாவது டிசைன் வேணும்னா வரைஞ்சிக்கலாம், இல்லை நமக்கு செய்ய வரும்னா நம்ம சும்மாவே செஞ்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி அழகாயிடும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த வால்புட்டி கிளே எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு ஏதாச்சும் எண்ணெய் கையில் தடவிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக கிராக் மாதிரி வரும். அதெல்லாம் தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம அப்படியே சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் ஃபைனலாக. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சீக்கிரமே காஞ்சிடும். அதனால் நம்ம எடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கிளேயை நம்ம ஈரத்துணி போட்டு மூடியே வச்சிடணும். இல்லாட்டி ட்ரை ஆகிடும், வீணாக போயிடும், கல் மாதிரி ஆகிடும். மிச்சம் நிறையா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுமோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இதை அப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை மேலே ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணால் அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.